ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to A சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பார். அதுக்கு தேவையான பொருள் டேட்ஸு, கிரேப்ஸு, கேஷ்யூ, பிஸ்தா, பாதாம். ஸ்வீட் போடாமல் தான் செய்ய போகிறோம். பட் கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து ஒரு லைட் திதிப்பு வேணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் ஹனியும் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளவுனா இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 டேட்ஸ் எடுத்து அதோடய சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 25 கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் முந்திரி ஒரு 20, பிஸ்தா ஒரு 20, பாதாம் ஒரு 20, அவ்வளோதான். ஹனி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதோட லேசாக திராட்சை பழத்தையும் லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்றப்போம். ரெண்டையுமா சேர்த்து அரைச்சிட்டு வரோம். முதல்ல பேரிச்சம்பழத்தை ஒரு விப்பர் பட்டனில் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது திராட்சையும் எடுத்து கிரேப்ஸையும் அதோட போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம். என்ன வியாஸ், கொஞ்சமாக ஓட்ஸ் எடுத்து கொஞ்சம் லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுப்போம். நம்ம மேலே தூவலாம். ஏன்னா இதுவும் ப்ரோட்டீன் பார், ஹெல்த் வைஸ் பண்ணுறதுனால இதையும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை லேசாக இதில் சூடு வறுக்க போகிறேன். அதாவது கருப்பாலாம் ஆகக்கூடாது. நல்ல சூடாக முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னா பவுட்ரு பண்ணி நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்காக இதையும் லேசாக வறுக்கிறேன். வறுத்துட்டு நல்ல சூடு வந்துடுச்சு. கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். நல்லா பவுடர் ஆகிடும். அதுக்காக தான். ஓகே, வறுபட்டுடுச்சு. நம்ம எடுத்து இதையும் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்து பார்ப்போம். ஜஸ்ட்டு 1 ட்ராப் கீ விட்டுக்கிறேன். இப்போது இந்த கீயில் நம்ம நட்ஸ் எல்லாம் லேசாக ஒரு வறுத்துப்போம். எல்லா நட்ஸையும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதில் வறுத்து. ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பிஸ்தா போட்டுப்போம். அடுத்தது முந்திரி, கேஷ்யூ. எல்லாத்தையும் ஒரு ஃப்ரை பண்ணிப்போம். ஓகே, எல்லாம் வாசனை வந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழமும் திராட்சை மிக்சியோடு அப்படியே அரைச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டு ஒரு வதக்க போகிறோம். நம்ம இதில் போட்டுருவோம். நான் ஊரெல்லாம் வச்சு அரைக்கலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். டேட்ஸை ஒரு தடவை வேணும்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி சொல்லணும். லேசாக ஒரு வாட்டரில் போட்டு எடுத்துட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா தேவையில்லை. இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் இதில் வதக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். நம்ம ஹெல்த்தி ரைஸ் பார்க்கும்போது கீ வேணும்னு அவசியம் இல்லை. வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ராப் கீயும் ஊற்றிக்கலாம். நான் கீ எல்லாம் போடலை, சும்மா அப்படியே வெறும்னியே அதோட இது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ட்ரை ஆகிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வதக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ஆகிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பாருங்க, நல்லா சுருண்டு எப்படி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வரும்போது நல்ல சுருண்டு வந்துடுச்சு.
இதில் எல்லா நட்ஸையும் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா நட்ஸையும் போட வேண்டியது. ஆல்ரெடி நான் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டு லட்டு பண்ணியிருக்கேன். அது இதில் இருக்குது, என்னோடய இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் அது என்னென்னு. இது உங்களுக்கு ப்ரோட்டீன் பாராக இருக்கும். அது எல்லாமே பவுட்ரு பண்ணது. இது அப்படி இல்லை. இது குழந்தைங்களுக்கெல்லாம் மிட்டாயெல்லாம் கொடுக்காம லீவு நாளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எதாவது கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும். பார்த்தீங்களா, இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கலந்தாச்சு. இப்போது இதில் ஸ்வீட் அப்படியே இருக்கும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் தீர்ப்பு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஹெல்த் வைஸ் ஒன்றும் கெடுதல் பண்ணாத ஐட்டம். ஸோ அதனால் தேன் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் தேன் ஊற்ற. இன்னும் கொஞ்சம். இப்போது தேனும் கொஞ்சம் கலந்துட்டேன். ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேன் கலந்துடும். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடுறேன். இதிலேருந்து கொப்பரை தேங்காய் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் வால்நட்ஸ் போட்டுக்கலாம், பம்கின் சீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த வெள்ளரி விதை இருக்கு இல்லையா, அதுவும் போடலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக எது கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலான்னு யோசனை பண்ணி நம்ம தான் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதை கொஞ்ச நாழி ஆற விட்டு நம்ம இது போட வேண்டியதுதான், பார் போட வேண்டியதுதான். அவசரமாக வேணும்னா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து நம்ம கட் பண்ணலாம். இவ்வளோதான். இது மேலே நீங்கள் கசகசா வறுத்தது கூட தூவிக்கலாம். இல்லை வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அது கூட காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, வறுத்த எள்ளு, அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா கொஞ்சோண்டு எடுத்து இப்படி தூவலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை கூட நீங்கள் இந்த மாதிரி தூவலாம். இல்லை கசகசா வறுத்து அதையும் பொடி பண்ணி கூட, அது பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரியே தூவி கொடுக்கலாம். இதில் நான் உங்களுக்கு இது போடவே இல்லை, மறந்து போயிட்டேன். அது வேறு என்ன, ஓட்ஸ் பவுடர், அதுவும் கொஞ்சம் தூவிடுவோம். இதில் கொஞ்சம் ஓட்ஸ் பவுடர் தூவிடுவோம். பாருங்கள், ஏன்னா இதுவும் ஹெல்த்துக்கு நல்லது. அதனால தான் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் தூவ மறந்து போயிட்டேன். இப்போ போடுறேன். ஜஸ்ட் இப்படி கலந்துக்கிறேன். இப்போது நம்ம இதுலேருந்து இந்த கலரி இறக்கினதை இந்த பிளேட்டில் கொட்டிடுவோம். நம்ம கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வில்ல போட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேறு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வில்ல போட்டு காட்டுறேன். இப்போது நம்ம அந்த இதை ஃப்ளாட் பண்ணியாச்சு. இதில் போட்டது எப்படி பண்ணேன்னா, ஒரு அடிக்கு சர்ஃபேஸில் துளியோண்டு நெய் தடவிக்கணும். அது ஒரு டபராவாக இருக்கலாம், ஒரு கிண்ணமாக இருக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கணும். அதை வச்சு இதால் இப்படி தடவி விட்டேன். அழகாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நான் ஃப்ரீசர்லலாம் கொண்டு வைக்கலை, வெளியிலே தான் வச்சுருக்கேன். கட் பண்ணி பார்ப்போம் எடுக்க வருதான்னு. பார் போட்டாச்சு, எடுக்க வருதான்னு பார்ப்போம். இந்த பார் எடுத்துடுச்சு. எப்படி இருக்குது சைடில் பாருங்கள். நான் சின்ன பாராக போட்டிருக்கேன். நீங்கள் இதை ஃபுல்லாக 3 பாராக கூட போடலாம்.
குழந்தைங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நல்லா இன்னும் அப்படியே சூடாக இருக்குது. நல்லா ஆறின உடனே நிறையா இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து இவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் வெளிலையும் எடுத்துடலாம். ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். பாய்.